வாங்க, செந்தூர் முருகன் சேனல்லேருந்து நான் ஒரு எள்ளுப்பொடி தயார் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்தோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் எள்ளு, அதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் நமக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ, காரம் தேவையோ அதுக்கு தகுந்தபடி மிளகாய் வத்தல் போடணும். போட்டு ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் எள்ளு போடணும். எள்ளை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பிரிக்கணும். அதுக்கு அடுத்தால ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக ஒரு 10-20 பூண்டு, 20 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், புளி அதிகமாக போடணும். போட்டால் எள்ளு பொடிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாம் போட்டு பிரித்ததுக்கப்புறம் எள்ளும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பிரிச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்தாக்கில் நம்ம கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு பிரிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு பிரித்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். நல்ல அழகான டேஸ்ட்டான பொடி, எள்ளு பொடி. நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடலாம். புளியோதரை போட்டால் சாப்பிட்டுக்கலாம், லெமன் போட்டால் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நல்ல சுவையாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்கேன் பாருங்கள். இப்போ எள்ளும் மிளகாயத்திலும் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் புளி, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து போட்டு, ஆனால் எள் அரைக்கும் போது கீழே அடியில் வந்து பிடிக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி கிளறி விட்டுக்கிடணும். புளி அதிகமாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். புளி உரப்பு இல்லைன்னா போட்டுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டு, இல்லைன்னா கீழே அடியில் போய் பிடிச்சிக்கிட்டு சுத்தவே சுத்தாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் அப்படி கிளறி விட்டுக்கிடணும். இல்லைன்னா கீழே போய் நல்லா ஒட்டிக்கிடும். புளி போடுறதுனால எல்லாம் அதுவும் சேர்ந்து கீழே நல்லா சப்புன்னு பிடிச்சிக்கிடும். நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கு
அழகாக நல்லா பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எங்களுக்கு பாருங்கள் அழகாக ஆகிடுது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.